உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் 9 கிரகங்கள் இருக்குது. அந்த 9 கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அது மொத்தம் 27 நட்சத்திரங்கள். அந்த 27 நட்சத்திரங்களையும் 3ஆக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு செட் ஆஃப் நட்சத்திரம் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கேதுவுடைய 3 நட்சத்திரங்கள் அஸ்வினி, மகம், மூலம் இருக்குது அப்படின்னா அதுதான் ஸ்டார்டிங்காக வச்சு அஸ்வினி, அடுத்தது சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி, சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை, சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி, செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷம், ராகுவுடைய நட்சத்திரமான திருவாதிரை, குருவுடைய நட்சத்திரமான புனர்பூசம், சனியுடைய நட்சத்திரமான பூசம், புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யம். அது ஒரு செட்டு அப்படி பிரித்து அதை மேஷ மண்டலம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் கொடுத்து மேஷ ராசியில் இருந்து கடக ராசி வரைக்கும் இந்த 9 நட்சத்திரங்களும் வரிசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.